நேபாள் பங்களாதேச மாதிரி இப்ப நம்ம இந்தியாலயும் இந்த கலவரம் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. நம்ம எல்லாரும் ஒரு டைமாவது லடாக் பைக் ட்ரிப் போகணும்னு ஆசைப்பட்டிருப்போம். ஆனா இப்ப அந்த லடாக்ல ஏன் இந்த கலவரம் நடக்குது? லெட்ஸ் டிஸ்கஸ். லடாக்ல 5 இயர்ஸா அமைதியான முறையில போராட்டம் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா அது இப்ப ஏன் கலவரமா வெடிச்சதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கொஞ்சம் இண்டிபெண்டன்ஸ் டைமுக்கு போகணும். 1947ல பிரிட்டிஷ் இண்டிபெண்டன்ஸ் கொடுத்தப்ப ஜம்மு காஷ்மீரை ரூல் பண்ணிட்டு இருந்த ஹரி சிங் நாங்க இந்தியாவோடையும் போல பாகிஸ்தானோட போல அப்படின்னு சொல்லி தனியாவே இருந்தாங்க. இதை யூஸ் பண்ணி பாகிஸ்தான் కాశ్మీర్ పిడిచెడుకాన్ని శ్రమికను. ఆ టైంలో హరి సింగ్ ఇండియా కలిసి ఒక నిర్ణయం తీసుకుంటారు. அதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் ஆர்டிகல் 370(35A). இது காஷ்மீருக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்தை கொடுத்தது. இந்தியா கூடவே இருந்தாலும் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு ஓன் கான்ஸ்டிடியூஷன், ஓன் பிளாகும் வச்சுக்கலாம். இந்தியாவோட இன்வால்வ்மெண்ட் அப்படின்றது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், கம்யூனிகேஷன், டிஃபென்ஸ் இந்த 3 விஷயத்துல மட்டும்தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல தலையிட முடியும். ஆர்டிகல் 35A படி வெளியிருந்து யாரும் வந்து ஜம்மு காஷ்மீர்ல லேண்டோ ப்ராப்பர்ட்டியோ வாங்க முடியாது. அங்க எந்த கவர்மெண்ட் ஜாபுக்கும் போக முடியாது. குறிப்பா ஓட்டும் போட முடியாது. ஆகஸ்ட் 2019ல கவர்மெண்ட் ஆர்டிகல் 317 ஹட்டா தியா. ஜம்மு காஷ்மீரை ரெண்டா பிரிச்சாங்க. ஜம்மு காஷ்மீர்னு ஒரு பகுதி, லடாக்னு ஒரு பகுதியா 2 யூனியன் டெரிட்டரியை உருவாக்குனாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருந்தாங்க. லடாக்கை யூனியன் டெரிட்டரியாவே வச்சு சென்ட்ரல் கவர்மெண்டோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தாங்க. இதனோட தொடர்ச்சியா தான் 4 கோரிக்கையை முன் வச்சு ப்ரொடெஸ்ட ஸ்டார்ட் பண்ணாங்க. லடாக்குக்கு தனி மாநில அந்தஸ்து கொடுங்க, 6th ஷெட்யூல் இன்க்ளூஷன்ல லடாக்க கொண்டு வரணும், செப்பரேட் லோக்சபா சீட்ஸ் வேணும் லே அண்ட் கார்கில்ல. லாஸ்ட் 5 இயர்ஸா இந்த ப்ரொடெஸ்ட் அமைதியான முறையில தான் நடந்துட்டு இருக்கு. சோனம் வாஞ்சக் அப்படின்றவர் தான் இந்த ப்ரொடெஸ்ட நிறைய இடத்துல முன்னெடுத்தாரு. 5 டைம்ஸ்க்கு மேல உண்ணாவிரத போராட்டம் பண்ணிருக்காங்க. லேல இருந்து டெல்லி வரைக்கும் நடந்தே போய் அவங்க கோரிக்கையிலையும் முன் வச்சிருக்காங்க. செப்டம்பர் 10 சோனம் திரும்பவும் ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை அனௌன்ஸ் பண்ணாரு. இதுல நிறைய பேர் கலந்துக்கவும் செஞ்சாங்க. நேத்து லடாக்ல பந்த் அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. இந்த போராட்டத்துல இருந்த 2 பேரோட உடல்நிலை ரொம்ப மோசமாயிடுச்சுன்னு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருந்தாங்க. இத பத்தி நிறைய நியூஸ் சோசியல் மீடியால பரவ ஆரம்பிச்சிச்சு. அதனோட தொடர்ச்சியா தான் நேத்து லடாக்ல கலவரமா வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த கலவரத்துல பிஜேபி ஆபீஸ், போலீஸ் வேன், கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் தீ வச்சு எரிச்சிருக்காங்க. 4 பேர் இறந்திருக்காங்க. 80+ பீப்புள் இன்ஜூர்ட் ஆயிருக்காங்க, இன்க்ளூடிங் போலீஸ். நேத்து சோனம் ஹங்கர் ப்ரொடெஸ்ட்னே வாபஸ் லேலியே. நாம 5 வருஷமா இந்த போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் அமைதியான முறையில. இந்த கலவரம் நம்ம போராட்டத்துக்கே ஒரு கலங்கம். வெளியில இருந்து வந்த நிறைய பேர் தான் இந்த போராட்டத்துக்கு காரணம். நம்ம அமைதியான வழியில போராடுவோம்னு ஒரு வேண்டுகோளை வச்சார். சென்ட்ரல் கவர்மெண்டோட அக்டோபர் 6 இவங்களோட அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை மீட்டிங் ஸ்கெடியூல் பண்ணிருந்தாங்க. அதையும் இப்ப கவர்மெண்ட் கேன்சல் பண்ணிருக்காங்க. லடாக்ல இப்ப நிலைமை எல்லாத்தையும் கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஆனாலும் ஒரு பதட்டமான சூழ்நிலை அங்கங்க நிலவிட்டே தான் இருக்கு. பொதுமக்களும் பப்ளிக்கா கூடுறதுக்கு தடை போட்டிருக்காங்க. போராட்டம் பண்றது மக்களோட உரிமை. ஆனா கலவரம் போராட்டத்துக்கே அவமானம். நீங்க இந்த ப்ரொடெஸ்ட் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. லைக் and subscribe for more videos. Thank you.